தற்போதைய அண்மை செய்தி. பால் விலை, மின்கட்டண விலையை உயர்த்திய விளம்பர அரசு தற்போது ரேஷன் பொருட்களின் விலையையும் உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக அண்மை செய்திகள் கூறுகின்றன. பால் விலை மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்திய விளம்பர அரசு தற்போது ரேஷன் பொருட்களின் விலையையும் உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு விலை உயர்கிறது என்ற தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடும் விளம்பர திமுக அரசுக்கு தற்போது பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு விலை உயர்வதாக அண்மை தகவல். இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாகவே பல்வேறு ரேஷன் கடைகளிலும் பரவலாகவே அதாவது துவரம் பருப்பும் பாமாயிலும் கிடைக்காமல் மக்கள் அவதியுற்று வருகிறார்கள். இதற்கான காரணமாக தமிழ்நாடு அரசு கூறியது, தேர்தல் நேரத்தில் டெண்டர் விடுவதில் ஏற்பட்ட குளறுபடியின் காரணமாக பருப்பு கிடைக்கவில்லை, ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதன் பிறகும் பருப்பும் பாமாயிலும் கிடைக்காமல் பல்வேறு இடங்களிலும் இந்த சிக்கல் இருந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அதிர்ச்சிகரமான ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. பருப்பு மற்றும் பாமாயிலுடைய விலையேற்றம் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இன்னும் ஒரு வாரம் அல்லது 15 நாட்களுக்குள்ளாக இந்த விலையேற்றம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கூறப்படும் என தகவல்கள் வெளியாயிருக்கிறது. தற்பொழுது 25 ரூபாய்க்கு அந்த பாமாயில் 1 லிட்டர் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் மீது 2 ரூபாயும், அதே போன்று பருப்பு, தோரம் பருப்பு 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது 32 ரூபாய்க்கும் என விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை 2 லட்சம், அதாவது 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். 2 கோடியே 24 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள், குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். இதில் 2 கோடி பேர் அரிசி, பாமாயில், பருப்பு உள்ளிட்டவைகளை ரேஷன் கடைகள் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருந்து வருகிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை 30% பேர் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த ரேஷன் கடைகளை நம்பி இருக்கிறார்கள். அந்த ரேஷன் கடைகள் நம்பி இருக்கக்கூடிய அரிசி, பாமாயில், பருப்பு என ரேஷன் கடைகளையே நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள். ஏழை எளிய மக்கள் இந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பருப்பையும் பாமாயிலும் தான் வாங்கி சாப்பிட்டு வருகிறார்கள். ஆகவே இந்த விலையை ஒருவேளை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்கள், அதாவது தேர்தலுக்கு முன்னதாக, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் என பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவித்திருந்தார்கள். அதன் காரணமாக கூடுதலாக நிதிச்சுமை என்பது தமிழ்நாடு அரசிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே நிதிச்சுமையை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் பால் விலையை உயர்த்தினார்கள், அதே போன்று குடிநீர் வரியை உயர்த்தினார்கள், அதே போன்று மின்கட்டண உயர்வு என பல, சொத்து வரி உயர்வு என, பத்திரப்பதிவில் உயர்வு என தொடர்ச்சியாக பல அரசு துறையில் சார்ந்து விலையேற்றம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கட்டண உயர்வு என இருந்து வருகிறது. இதுவே மக்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய இந்த பாமாயில் மற்றும் தோரம் பருப்புடைய விலையும் உயர்த்துவதற்கு திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆகவே இதையும் உயர்த்தினார்கள் என்றால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இதனை நம்பி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இது மீண்டும் ஒரு துயர சம்பவமாகவே இருக்கும். என்றால் ரேஷன் கடையில் விலை மலிவாக கொடுக்கிறார்கள் என்பதற்காக தான் ரேஷன் கடையில் வாங்கி மக்கள் சாப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த ரேஷன் கடையிலேயே விலையை உயர்த்தும் பொழுது மக்கள் எங்கு செல்வார்கள் என்ற ஒரு திண்டாட்டமும் இருக்கும். ஆகவே இந்த விலை உயர்வை மீண்டும் தமிழக அரசு அதாவது அமல்படுத்துவதற்கு முன்னதாகவே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரவலான ஒரு கருத்தும் சமூகத்தில் தற்போது நிலை வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய டெண்டரை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு புதிய டெண்டர்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த பருப்பும் பாமாயிலும் ரேஷன் கடைகளுக்கு, நியாய விலை கடைகளுக்கு வரும்போது இந்த விலை உயர்வை அறிவிப்பதற்கு திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தலைமைச் செயலக வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஆகவே இதனை முழுவதுமாக கைவிட வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு விலை உயர இருக்கிறது என்பற்றிய தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.